குரு உரு அன்றி குனிக்கும் புருவம் அரு உரு ஆவதும் அந்த அருவே திருவுரையாகி திகழ் தருவாளும் உரு அரு ஆவதும் உமையவள் தானே. காணொளி நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானின் 8 நிலைகளில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க பிறந்தவர்களின் நட்சத்திரங்களில் 8 வகை நிலைகள். ஏழசனி காலகட்டங்களிலும் அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, சனிதிசா காலங்களில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருந்து பரணி நட்சத்திரம், கிருத்தி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபாயம், பணசேதத்தை சனி பகவான் தருவார். பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயமும் சந்தோஷத்தையும் சனி பகவான் தப்பாமல் தருவார். பரணி நட்சத்திரத்தில் ஜனகாலத்தில் சனி இருக்க ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் சனி பகவான் ஏற்படுத்துவார். பிறக்கும் காலத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க சுவாதி, விஷாகம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயமும் பண வருவாயும் சனி பகவான் தருவார். பிறக்கும் காலத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருந்து பூராடம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் சனி பகவான் தருவார். பிறக்கும் காலத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க திருவோணம், அவிட்டம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகத்தை இந்த ஏழசனி காலங்களில் சனி பகவான் தருவார். ஜனனகாலத்தில் பிறக்கும் காலத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌபாகியத்தை சனி பகவான் வழங்குவார். ஜனனகாலத்தில் பரணி நட்சத்திரத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நஷ்டத்தை ஏற்படுத்துவார், நஷ்டப்பலனை தருவார். இந்த பலன்களை தப்பாமல் இந்த 8 நிலைகளின்படி சனி பகவான் வழங்குவார். ஆகவே இதை ஒரு குறிப்பில் எடுத்து வைத்து கொண்டு உங்களுக்கு எந்த பலன் பரணி நட்சத்திரத்தில் சனி இருந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரங்களில் உங்கள் நட்சத்திரம் என்ன என கண்டுபிடித்து அந்த பலன்களை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி வைத்து இந்த காலங்களில் பார்த்து அந்த காலங்களில் அந்த 8 பலன்களில் நல்ல பலன்களை அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த கெடுபலன்களை காலங்களில் நாம் கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாம் மாற்றிக்கொள்ளும் போது இந்த காலகட்டங்களில் ஏழசனி காலகட்டங்களில் நாம் பயப்பட தேவையில்லை. எல்லோரும் இந்த ஏழசனியை பற்றி, அஷ்டமச்சனியை பற்றி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இதை கண்டறிந்து நாம் செல்லும்போது சனி பகவானிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். நன்றி, வணக்கம்.